காட்டான் வெப் சீரிஸ் லான்ச் அப்போ விஜய் சேதுபதி பார்வதியை பற்றி சில வார்த்தைகள் பேசியிருந்தாரு. பார்வதி அவர் பேசுவதே 5-6 ஸ்டேட்டஸ் வச்சிருந்தாங்க. ஆனா இடையில பாத்தீங்கன்னா வேற ஒரு ஸ்டேட்டஸ் வச்சிருந்தாங்க. அது என்னன்னா, எந்த வாய் நம்மள அவமானப்படுத்துச்சோ அந்த வாயிலிருந்து பாராட்டு வாங்காமல் அந்த ட்ரைனிங்க முடிச்சிடாதீங்க. சோ இந்த ஸ்டேட்டஸ் பார்க்கும்போது விஜய் சேதுபதி பார்வதிய இதுக்கு முன்னாடி அவமானப்படுத்திட்டு இப்ப புகழ்ந்து பேசுற மாதிரி அர்த்தம் கொடுக்குது. காட்டான் வெப் சீரிஸ் லான்ச் நாள் அப்போ இவங்க கிட்டத்தட்ட 10 ஸ்டேட்டஸ் விஜய் சேதுபதி பேசினது பத்தியே போடுறாங்க. இந்த ஒரு ஸ்டேட்டஸ் மட்டும் தான் இப்படி சுருகி விட்டாங்க. சோ இது கண்டிப்பா விஜய் சேதுபதிக்காக தான் போட்டிருக்காங்கன்னு தெரியுது. யாரேனும் நம்ம எதிர்த்து ஏதேனும் ஒரு வார்த்தை பேசினால் எப்படி ஜெயிக்கணும் தெரியுமா? எந்த வாய் நம்மள கெட்ட வார்த்தையில திட்டுச்சோ. இதுக்கு முன்னாடி விஜய் சேதுபதி பார்வதியை திட்டுன எந்த ஒரு வீடியோவும் இல்ல. பிக் பாஸ்ல வாரம் பார்வதிக்கு அட்வைஸ் பண்ணி இந்த மனுஷன் தான் ஓஞ்சி போயிட்டாரு. எந்த வாய் நம்மள அவமானப்படுத்துச்சோ. விஜய் சேதுபதி ரெட் கார்டு கொடுத்த போது கூட பார்வதி அவமானப்படுத்துற மாதிரி ஏதும் சொல்லல. கடைசியா ஷோ முடிஞ்சு அப்புறம் ஃபினாலேல கூட பார்வதி கிட்ட நல்லபடியா தான் பேசினாரு. எந்த வாய் நம்மை சபித்ததோ வீட்டுக்கு போங்க, உங்க அம்மா பாராட்டுவாங்க அப்படிதான் சொன்னாரே தவிர அவர் எந்த சாபமும் கொடுக்கல. பொண்ணை வந்து எட்டி உதைச்சி அவங்க கதை மாட்டி இழுத்தையில அப்ப பாவம் உன் கோவத்தை என்ன நான் பார்த்து ரசிச்சேன் அப்படின்னு அவங்க அம்மா பாராட்டுவாங்க. சோ இப்படி எதுவுமே பண்ணாத ஒரு மனுஷனை அலாம் பண்ண மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருக்காங்க. அந்த வாயிலிருந்து பாராட்டு வாங்காமல் அந்த ட்ரைனிங்க முடிச்சிடாதீங்க. இப்ப விஜய் சேதுபதி வெப் சீரிஸ் லான்ச்ல பார்வதிய பத்தி என்ன புகழ்ந்து பேசினாருங்கிறத பாப்போம். பாரு பத்தி நான் பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை. எனக்கும் பாருக்கும் ஆகாது. பாரு பத்தி நான் எதுவும் பேசுறதா இல்லை. பாருக்கு நான் வாரம் பேசி டயர்டாயிடும். உங்களுக்கு பாரு நல்லதா வருத்தம் இருக்கலாம். ஆனா அந்த வெப் சீரிஸ் பாத்தீங்கன்னா பாரு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி. விஜய் சேதுபதி பேசினத டெக்ஸ்டா பார்வதி ஸ்டேட்டஸ் போட்டிருந்தாங்க. இதுல ஒரு வரி கூட சேதுபதி பார்வதிய புகழ்ந்து பேசல. பார்வதி நல்லா நடிச்சிருக்காங்கன்னு சொல்லல, ஷூட்டிங் இடத்துல நல்லா நடந்துகிட்டாங்கன்னு சொல்லல. இந்த சீரீஸ் பாத்தீங்கன்னா பார்வதி அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு தான் சொல்லி இருந்தாரு. மக்களுக்கு பிடிக்கும்னு தான் சொன்னாரே தவிர அவருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லல. சோ விஜய் சேதுபதி எந்த ஒரு வார்த்தையும் பார்வதியை புகழ்ந்து பேசல. பார்வதியை விஜய் சேதுபதியை திட்டவும் இல்ல, அவமானப்படுத்தல, சாபமும் கொடுக்கல, புகழ்ந்தும் பேசல. இப்படித்தான் பார்வதி பிக் பாஸ்ல இல்லாத ஒரு விஷயத்த திரும்ப சொல்லி இவங்க நேர்மையா இருக்கிற மாதிரியும் மத்தவங்க எல்லாம் இவங்களை சேர்ந்து கொடுமைப்படுத்துற மாதிரியும் ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தினாங்க. இப்ப இத வெளியே வந்து காட்டுறாங்க. இதன் மூலமா ஏதும் பிரச்சனை வந்தா அந்த பிரச்சனைய வச்சு ஃபேமஸ் ஆகலான்னு போடுறாங்க போல. இவங்க இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸை யாருக்கு போட்டிருக்கலாம்னா, இவங்க ரெட் கார்டு வாங்கின போது திவ்யா வெளியே போக சொன்னாங்க. அவங்க இப்ப பார்வதிய பாராட்டி பேசியிருந்தாங்கன்னா இந்த ஸ்டேட்டஸ் அவங்களுக்கு பொருந்தும். அதுக்கப்புறம் விக்ரம் சொல்லி இருந்தாரு, கதவு திறந்துருச்சு கிளம்பலாம். இப்ப இவர் பார்வதிய பாராட்டி பேசி இந்த ஸ்டேட்டஸ் விக்ரம்க்கு போட்டிருந்தா இது அவருக்கு கரெக்டா பொருந்தும். அப்படி இல்லாம பொதுமக்கள் கூட்டம் வந்து அலைமோதி பார்வதிய பாக்கணும்னு சொல்லி கூடியிருந்தாங்கன்னா அந்த ஸ்டேட்டஸ் போட்டு இதை போட்டு இருந்திருக்கலாம். ஏன்னா இவங்க எலிமினேட் ஆன போது பிக் பாஸ் செட்ல இருக்கிற ஆளுங்க எல்லாம் குதிச்சு கொண்டாடினாங்க. இப்படி சம்பந்தம் இருக்கிற ஆளுகளுக்கு ஸ்டேட்டஸ் போடாம விஜய் சேதுபதிக்கு தேடி பிடிச்சு போட்டிருக்காங்க. அவர் எதுவுமே பார்வதியை எப்போதும் சொல்லல. ஆனா பார்வதி விஜய் சேதுபதி கிட்ட போய் சிரிச்சு பேச வேண்டியது, பக்கத்துல போய் உட்கார வேண்டியது, அதை எடுத்து ஸ்டேட்டஸ் போட வேண்டியது, போட்டுட்டு அவரை அசிங்கப்படுத்துற மாதிரி இன்னொரு ஸ்டேட்டஸ் போட வேண்டியது. இது மாதிரிதான் பிக் பாஸ்ல வந்து உறவாடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க கிளம்பி போனதுக்கு அவங்களையே வசைப்பாட வேண்டியது. அதத்தான் இப்பயும் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட இயற்கையான குணமே இதுதான். காட்டான் சீரீஸிலும் அதைத்தான் பண்ணிருக்காங்க. இவங்க இயற்கையா எப்படி இருப்பாங்களோ அதையே தான் காட்டான் சீரீஸிலும் இருக்காங்க. அவங்க எதுவும் கஷ்டப்பட்டுலாம் நடிக்கல. பார்வதி இப்படி விஜய் சேதுபதியை தரக்குறைவா காட்டுற மாதிரி போட்ட ஸ்டேட்டஸ் பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க.